அமெரிக்காவுல வசிக்கக்கூடிய தமிழ் நடிகர் நெப்போலியனோட பையனுக்கு கல்யாணம் ஜப்பான்ல நடக்குது. அந்த ஜப்பானுக்கு கப்பல்ல பயணம் போய்க்கிட்டு இருக்கிற நெப்போலியன் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து அந்த கப்பல்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் வீடியோவா வெளியிட்டிருக்காரு. நடிகர் நெப்போலியன் தன்னோட பையன் தனுஷுக்கு ஜப்பான்ல வச்சு கல்யாணம் பண்றதுக்காக அமெரிக்காவுல இருந்து கனடாவுக்கு சாலை வழியா குடும்பத்தோட பயணம் செஞ்சாரு. அங்கிருந்து கப்பல் மூலமா இப்போ ஜப்பானுக்கு பயணம் பண்ணிட்டு வராரு. 7 நாளா கடல்ல கப்பல் பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நடிகர் நெப்போலியன் அவங்க கப்பல்ல இருக்கக்கூடிய வசதிகளை வீடியோவா எடுத்து வெளியிட்டு இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு வருது ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. வரக்கூடிய நவம்பர் மாதம் தனுஷ் அப்புறம் அக்ஷயா கல்யாணம் நடக்க உள்ள நிலையில அதுக்காக நடிகர் நெப்போலியன் தன்னோட மனைவி அப்புறம் மகன்களோட கடல் வழியா பயணம் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவுல ஹீரோவாவும் வில்லனாவும் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சு அசத்தினவர் தான் நடிகர் நெப்போலியன். அமெரிக்காவுல செட்டில் ஆன அவரு தன்னோட பையன் தனுஷோட கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சாகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இயங்கிட்டு வராரு. அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனுஷ கல்யாணம் பண்ணிக்க அக்ஷயா அப்படிங்கிறவங்க முன் வந்திருக்கக்கூடிய நிலையில 2 பேரோட கல்யாணமும் ஜப்பான்ல நடக்க இருக்கு. அமெரிக்காவிலேயே கல்யாணத்தை நடத்தி இருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பினாலும் ஜப்பான்ல தன்னோட பையனோட கல்யாணத்தை நடத்த முடிவு பண்ணியிருக்கிறாரு நெப்போலியன். குடும்பத்தோட இப்ப கப்பல்ல ஜப்பானுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரயில், கார் மூலமா பயணம் பண்ணி கப்பலுக்கு போன வீடியோ காட்சிகளை வெளியிட்டு வந்த நெப்போலியன் இப்போ கடல்ல கப்பல்ல குடும்பத்தோட போகக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்காரு. கப்பல்ல 10 அப்புறம் 11வது டெக்ல தான் எல்லாருமே ஆக்டிவிட்டியும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த வீடியோவுல நெப்போலியன் சொல்லியிருக்கிறாரு. பெரிய நீச்சல் குளம் அப்புறம் நிறைய பேர் சன்பாத் எடுக்க வசதியான சாய்வு நாற்காலிகள் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதாவும் கப்பலை சுத்தி நடைபயிற்சி செய்யவும் ஓடவும் வழி செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நெப்போலியன் அந்த வீடியோவுல காட்டியிருக்காரு. கப்பல்ல சமைக்க விருப்பப்படுறவங்களுக்கான பயிற்சி வகுப்பு தன்னோட குடும்பத்தினர் பேர் கொடுத்து உள்ள போயிருக்கிறாங்க. அவங்க உள்ள போனதும் நான் நல்ல உணவு சாப்பிட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன், ஆனா பின்னாடியே மொத்த குடும்பமும் அங்க சாப்பிட வந்துட்டாங்க அப்படின்னு நெப்போலியன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சொன்ன புதிய வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு கப்பல் பயணத்துல ஏற்படக்கூடிய அனுபவங்களை வீடியோக்களா நெப்போலியன் பகிர்வாரு அப்படின்னு தான் தெரியுது. நெப்போலியன் தன்னோட பையன் கல்யாணத்துக்காக பல கோடி ரூபாய்கள் செலவு பண்ணிட்டு வரதா சொல்லப்படுது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வரக்கூடிய நெப்போலியன் 200 கோடிக்கும் அதிகமான செலவை கல்யாணத்துக்காக பண்ண இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஜப்பான்ல நடக்கக்கூடிய தனுஷ் அப்புறம் அக்ஷயாவோட கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. பல பிரபலங்களுக்கும் நெப்போலியன் அழைப்பு விடுத்திருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. குமரேசன் அப்படிங்கிற இயற்கை பெயரை கொண்ட நெப்போலியன் திருச்சிய பூர்வீகமா கொண்டவரு. கல்லூரி படிப்பை முடிச்ச அவருக்கு சினிமா ஆசை துளிர் விட முதல் படமே பாரதி ராஜாவோட இயக்கத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அதுபடி 1991வது வருஷம் வெளியான புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு. அவருக்கு நெப்போலியன் அப்படின்னு பேர் வச்சது பாரதி ராஜா தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. பாரதி ராஜாவோட அறிமுகம் அப்படின்னு சொன்னாலே யாரும் சோடை போனதில்ல அப்படிங்கிறதுக்கான இன்னொரு உதாரணம் தான் நெப்போலியன். முதல் படத்திலேயே தன்னோட சிறந்த நடிப்பை வெளிக்காட்டி அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைச்சது. அதை சரியா பயன்படுத்திக்கிட்ட அவரு தன்னோட சாமானியத்தனமான குரலாலையும் அழகாலையும் ரசிகர்களை ஈர்த்தாரு. சினிமால மட்டும் இல்லாம அரசியல்ல நுழைஞ்சு மத்திய அமைச்சராவும் பதவி வகிச்சவரு ஒரு கட்டத்துல தன்னோட பையனுக்கு தசை சிதைவு நோய் வர இந்தியாவில இருந்து வெளியேறி அமெரிக்காவுல போய் செட்டில் ஆயிட்டாரு. அங்க அவரோட மகனுக்கு சிகிச்சை அளிச்சு அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அப்பப்போ இந்தியா வரக்கூடிய அவரு சில படங்கள்ல மட்டும் நடிச்சிட்டு வராரு.